ஹாய்ங்க. இவன் என்னடா க்ளவுஸ் எல்லாம் மாட்டி சம்பவம் பண்ண போறான்னு நினைக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. கேரளாவில் கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பழங்கஞ்சிங்கிறதாங்க ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணது வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டெயின் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மண்சட்டியில் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்தளவுக்கு கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் எனக்குன்னா பழங்கஞ்சினா பிடிக்காதுங்க. வீட்லேயும் பழங்கஞ்சினா சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கஞ்சி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு கிரீன் சில்லி அதே மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சுங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணுங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நம்ம கையை வச்சு நல்லா பனைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் இறங்குங்க. அந்த வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் இதோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும்போ அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து எப்படின்னா மார்னிங் எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் ஒரு டேஸ்ட்டுங்க. இவ்வளோ உண்டாக்கி நம்ம சாப்பிடாம இருந்தால் எப்படிங்க இருக்கும். அதனால் நான் ஒரு பிளேட் எடுத்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் பிளேட்டில் நான் கஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டேங்க. கஞ்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கஞ்சி வந்து எனக்கு இப்போ ரொம்ப அது பிடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அந்த கஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணுறதுங்க. அந்த மாங்காய் ஊறுகாய் அதில் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு அதை அப்படியே பனைஞ்சி அந்த அளவுக்கு பனைஞ்சி அப்படி நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க. நிஜமாக இது மிஸ் பண்ணாதீங்க.